சரி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வாரம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக முக்கியமான சிந்தனை. அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பாலுணர்வு அப்படின்னா அதுல மாற்று கருத்து நீங்க சொல்ல முடியாது. அந்த வித்து சக்தி அதனுடைய முக்கியத்துவம் மேன்மை என்ன அப்படின்னு தெரியாதனால இந்த சமுதாயத்துல பல்வேறு துன்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. என்ன கேட்டா உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் வித்து சக்தியை சரியா பயன்படுத்தாதது. என்னப்பா சொல்ற? உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆமா. ஏன்னா யார் ஒருவருக்கு அந்த விந்து சக்தி வித்து சக்தி ஜீவ வித்து குழம்பு செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் நல்லா குவாலிட்டியா குவான்டிட்டியா இருக்குதோ அவங்க உடம்புல உயிராற்றல் அபரிமிதமா உற்பத்தி ஆகும். உயிராற்றல் யாருக்கு அபரிமிதமா இருக்குதோ அவங்க கிட்ட காந்த ஆற்றல் எனர்ஜி மிக அபரிமிதமா இருக்கும். யாருக்கு எனர்ஜி அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு உடல்ல எந்த நோயுமே இருக்காது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். யாருக்கு எனர்ஜி அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு மனம் எப்பொழுதும் அமைதியா இருக்கும். கோபமோ பொறாமையோ கவலையோ வெறுப்போ பயமோ சண்டையோ சச்சரவோ வஞ்சமோ அதுல இருக்காது. சக்தி மிக்க மனதுல பொறுமை ஈகை விட்டு கொடுக்கிற தன்மை எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடிய தன்மை கற்பு நெறி எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருப்பதில் போதும் என்ற நிறைவு பொறுமை எல்லாம் தானா வந்துடும். சரிங்களா? அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல இந்த மனதுல வர்ற பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னைக்கு உடல் நோய்கள் மன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா பல காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமான காரணம் நம்மகிட்ட எனர்ஜி இல்லை. நீங்க ஹீலிங் பிராக்டிஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்க சொல்லுவாங்க நம்ம எனர்ஜி குறைவா இருக்கிறது தான் நமக்கு நோயே. இம்யூனிட்டி பவர்னு அந்த எனர்ஜி தான் நீங்க சொல்றீங்க. எனர்ஜி நல்லா இருந்தா எப்பேற்பட்ட நோய் கிருமி நம்ம எதிர்த்து போராடி ஜெயிச்சிடலாம். நோய் நம்மளை தாக்காது. பாருங்க, எனர்ஜி நமக்கு எப்ப கம்மியா இருக்குதோ அப்பதான் நமக்கு நோய் வரும். அப்ப இந்த உடல்ல மனதுல நோய் வரும்போது தானே சமுதாயத்தில் இத்தனை பிரச்சனை, உறவுகள் இத்தனை சண்டைகள் வர்றது. ஒரு குடும்பத்துல சண்டை வருதுன்னா ஏன்? அந்த உடம்போ மனசோ சரியில்லை, ஏதாவது எதிர்பார்க்குது, ஏமாற்றம் அடையுது, துன்பப்படுது, ஈகோல் இருக்குது, கவலைப்படுது இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆற்றல் பற்றாக்குறை தான் காரணம். நாட்டுக்கு நாடு போர் நடக்குதே, நான் தான் பெரியவன்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நடக்குது. ஈகோ தானே. யோசித்து பாருங்க. இனப்படுகொலைகள் நடக்குதே, என்ன காரணம்? நான் தான்ங்கிறது தான் எங்க பிரச்சனை. அப்ப யாருகிட்ட காந்த ஆற்றல் திணிவா இருக்குதோ அவங்களுக்கு என்ன வராது? தவறான எண்ணமே வராது. அப்ப இந்த வித்து சக்தியோட பெருமைய நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது தெரியாதனால இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் திருமணமானவங்க கூட அந்த வித்து சக்திய முறையற்ற வழிகளில் செலவு பண்ணி பல நோய்களுக்கு ஆட்படுறத பார்க்கிறோம். மனதிலே பல பிரச்சனைகள். சரிங்களா? இப்ப இந்த வித்து சக்தி எப்படி உருவாகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த வித்து சக்தியினுடைய மேன்மை தெரியல, அருமை தெரியல, பெருமை தெரியல. குரங்கு கையில 1,00,000 செல்போனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? மேல இருந்து கீழே தூக்கி போடும். ஏன்னா அந்த செல்போனோட அருமை அந்த குரங்குக்கு தெரியாது. அது போல மனித வாழ்க்கையில வித்தினுடைய பெருமை தெரியாததுனால இந்த மனித குலம் அந்த வித்துவை ஏதோ ஒரு இன்ப நுகர்ச்சி பொருளா பயன்படுத்தி அதை வீணடிக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். வித்து என்பது இன்ப நுகர்ச்சிக்கான பொருள் மட்டும் அல்ல. அதுதான் உங்க உடல் உயிர் மனம் எல்லாத்தையும் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை உருவாவது எதுலதான்? வித்திலே தான். ஒரு குழந்தை உருவாவது எதுல? வித்தில.
இத பத்தின அறிவு மக்களுக்கே இல்லையே. என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அறிவுபூர்வமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு விவேகானந்தர் மாதிரி வரணும், அப்துல் கலாம் மாதிரி வரணும், சரிங்க, அன்னை தெரசா மாதிரி வரணும், அப்படியெல்லாம் விரும்புறாங்க. அது அன்னை தெரசா மாதிரி என்ன செஞ்சா கொண்டு வர முடியும்? இல்ல அப்துல் கலாம் மாதிரி செஞ்சா கொண்டு வர முடியும்? சொல்லுங்க. உங்க குழந்தை எப்படி உருவாகுது? ஒரு ஆணினுடைய உடலில் இருக்கிற உயிர் அணு, அந்த விந்து நாதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உயிர் அணு, பெண்ணுடைய கருமுட்டை, சரிங்களா? அப்ப அந்த இரண்டும் இணையும் போது அந்த ஈருயிரும் ஓர் உயிர் ஆகி அந்த உயிர் தான் உங்க குழந்தையாக வருகிறது. ஒரு விதை இருக்குங்க, ஒரு விதை இருக்கு. அந்த விதையை தூக்கி போட்டீங்கன்னா அந்த விதை தான் மரமா வருது. அதுதான் அடுத்த விளைச்சலை கொடுக்குது. அப்ப அந்த விதை போடுறப்ப அந்த விவசாயி என்ன பண்றாரு? இந்த விதை நல்ல விதையா அப்படின்னு பாக்குறாரு. நல்ல தரமான விதையா, நல்ல ஈல்டு கொடுக்கிற விதையா. அதனால அந்த விதைக்குன்னு சில நல்ல தேர்ந்த விதைகளை பொறுக்கி எடுக்கிறாரு. அப்ப ஒரு சாதாரண விவசாயி ஒரு முறை செய்யக்கூடிய விவசாயத்திற்கு நல்ல விதையா என்று தேர்ந்தெடுத்து எடுப்பது போல, ஒரு விதை மரமாவது போல உங்களுடைய வித்து அணுதான் குழந்தையாக மலருது. மரம் நல்லா வரலைன்னா அழிச்சிட்டு இன்னொரு மரத்தை வைக்கலாம். குழந்தை நல்லா வரலைன்னா அழிச்சிட்டு இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு மரம் வைக்கிறதுக்கு நம்ம குவாலிட்டி பார்க்குறோம். மரம் நல்லா இருக்கா, விதை நல்லா இருக்கா, செடி நல்லா இருக்கா, கீழே மண்ணு நல்லா இருக்கா, தண்ணி வளம் இருக்குதா, சூரிய ஒளி அடிக்குதா, உரம் நல்லா இருக்குதா, பாக்குறீங்களா இல்லையா? அப்ப இந்த வித்து சக்தியிலிருந்து வர குழந்தைக்கோட தரம் நம்ம பாக்குறோமா? ஆணுடைய உயிர் அணு தானே விதை மாதிரி, பெண்ணுடைய கருமுட்டை மண் மாதிரி. அப்ப அந்த விதையை வாங்கி பெண்ணினுடைய கருவத்தில் இருக்கிற வித்தும் சேர்ந்து ஒன்றாகி அம்மாவோட வயிற்றுல விளை நிலத்துல செடி மலர்ச்சியாவது போல நம்ம குழந்தையா மலர்ந்து வெளியே வர்றோம். அப்ப அந்த வித்து குவாலிட்டியா இருக்க வேண்டாமா? அம்மாவுடைய கருமுட்டை குவாலிட்டியா இருக்க வேண்டாமா? அது குவாலிட்டியா இருந்தா தானே ஒரு குழந்தை குவாலிட்டியா இருக்கும். என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா யாரை மாதிரி உங்க குழந்தை இருக்கும்? உங்களை மாதிரி தான் இருக்கும். அப்ப நீங்க ஆரோக்கியமா இருந்து உங்க வித்துவ உடம்புல இருக்க உருவாகிற வித்துவ ஆரோக்கியமா உற்பத்தி பண்ணி வச்சு அப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும், அறிவுபூர்வமான குழந்தையா இருக்கும். நாம மன அமைதியோட, சரிங்களா, நாம உறவுகள இணக்கத்தோட அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த குழந்தைக்கும் மன அமைதி இருக்கும், அந்த குழந்தைக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு இனிமை இருக்கும். இங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் போன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, சரிதானுங்களா, உடம்ப கெடுத்து மனதை கெடுத்து நிம்மதி இல்லாம ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டா உங்க வித்திலிருந்து வர குழந்தை எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால இந்த வித்து சக்தியோட மேன்மை பெருமை இந்த உலகத்துக்கு தெரியல. அதைத்தான் மகரிஷி அவங்க இந்த காயகல்ப பயிற்சி மூலமா இந்த வித்தினுடைய பெருமை என்ன என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறார். வித்தினுடைய பெருமை என்ன? வித்தளவு அழுத்தமோடு தூய்மைக்கு ஒப்ப. உங்க உடம்புல இருக்கிற விந்து நாத திரவம் என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட், பால் உணர்வு திரவம், சரிங்களா, அதை ஆண்களுக்கு விந்து என்றும் பெண்களுக்கு நாதம் என்றும், இன்னும் சமஸ்கிருதத்தில் ஆண்களுக்கு சுக்கிலம் என்றும் பெண்களுக்கு சுரோனிதம் என்றும் நம்ம சொல்றோம். இது ரெண்டு உயிருக்குமே இருக்குது. அப்ப அந்த வித்து அளவு, உங்க உடம்புல அந்த வித்து எந்த அளவுக்கு இருக்குது? அளவு, அளவுனா என்ன? ஒரு 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1/4 லிட்டர், 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒரு அளவு. அப்ப நம்ம உடம்புல வித்து இந்த அளவுக்கு இருக்கணும்னு இருக்கு. நம்ம உடல்ல ரத்தம் இவ்வளவு இருக்குன்னு இருக்குல்ல, 5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் இருக்க வேண்டும். சுகர் இந்த அளவுக்கு இருக்கணும், பிபி இந்த அளவுக்கு இருக்கணும் கணிக்கிறாங்கல்ல. அது போல உங்க உடம்புல வித்து அளவாக இருக்குதா?
எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அது இருக்குதா? வித்து அளவு அழுத்தமா இருக்குதா? சரிங்களா? இப்போ ஒரு ஜூஸ் வாங்குறீங்க. இந்த ஜூஸ் அளவு 1 லிட்டர் இருக்குது. ஒரு பால் வாங்குறீங்க, பால் 1 லிட்டர் இருக்குது. பட் தண்ணியா இருக்குது. அது என்ன இல்ல? குவாலிட்டி, டென்சிட்டி இல்ல, அழுத்தமா இல்ல. சில பால் பாக்கெட் வாங்க 1 லிட்டர் வாங்கி 1 லிட்டர் தண்ணி ஊத்தி நீங்க காய்ச்ச முடியும். சில பால் பாக்கெட்டு வாங்கி அப்படியே தான் நீங்க காய்ச்ச முடியும். தண்ணி ஊத்துனா அது பச்சை தண்ணி மாதிரி ஆயிப்போயிரும். ஏன்னா அவனே தண்ணி ஊத்தி தான் கொடுக்குறான். எருமைப்பால் கெட்டியா இருக்கும், அடர்த்தியா இருக்கும் மாட்டுப்பாலை விட. சரிங்க. அது போல உங்க வித்து அளவுல, இப்போ உங்க உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 10 ml இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முறை வித்து அணுவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா 3 மில்லி உயிர வித்து சக்தி வெளியே போகும். 3 மில்லி செமன் வெளியே போகும், அல்லது ஸ்பீமன் அந்த விந்துநாத திரவம் வெளியே போகும். 3 மில்லி, 3 மில்லி தான் வெளியே போகும். அப்போ உங்க உடம்புல ஒரு 10 மில்லி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்க உடம்பு நல்லா இயங்கணும்னா 10 மில்லி உயிரணு இருக்கணும். இந்த வித்து சக்தி இருக்கணும். 10 மில்லி இருந்தா தான் உங்க உடம்புல ஒரு 10 கோடி உயிரணு வரும்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்க காந்தத்தை கொடுத்து உடம்ப மனசை நல்லா வச்சிருக்கு. சரிங்களா? இப்போ பிறப்பு நான் வித்துல தான் சொன்னேன். இறப்பு எதுலதான் நடக்குது? வித்துல தான். இறக்கும் போது உங்க உடம்புல இருந்து அந்த வித்து களைய உடைஞ்சு உங்க வித்து ஃபுல்லா வெளியே போயிடும் உடம்ப விட்டு. இது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. இதுதான் உண்மை. பிறப்பும் வித்துலதான், இறப்பும் வித்துலதான். வித்து தான் உங்க உடம்புக்குள்ள உயிரை பிடிச்சு வச்சிருக்கிற தாங்கி, உயிர் தாங்கி. ஒரு பாத்திரத்தை ஏதோ ஒண்ணுல வச்சிருக்கீங்கன்னா அந்த பாத்திரத்தை தாங்கி கொண்டு இருக்குது இல்ல. இப்ப இந்த பாத்திரத்தை தாங்குற விஷயம் உடஞ்சு போச்சுன்னா பாத்திரம் கீழே விழுந்துரும். அப்ப உங்க உயிரை தாங்கி கொண்டிருப்பது உங்களுடைய வித்து சக்தி தான். அப்ப ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னா என்னன்னா, அவர் உடம்புல இருந்து வித்து சக்தி முழுசா வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிறப்புறுப்பின் வழியாக வித்து வெளியே போயிருச்சான்னு பார்ப்பாங்க. இது ஒரு சடங்காகவே இருந்தது. அதனாலதான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடலை குளிப்பாட்டுவாங்க. வண்ணா வேட்டி தூக்கி பார்க்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அப்ப வித்து போயிருச்சான்னு பார்ப்பாங்க. போயிருச்சு அப்படின்னா உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த உயிரை காப்பாத்த முடியாது. வித்து போகலைன்னா காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போஸ்ட்மார்ட்டத்திலேயே இப்படி பார்த்து தான் டெத்தை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்ப இந்த உடலிலிருந்து இந்த உடலுக்கு உயிரை கொடுத்தது வித்து. இந்த உடல் இருந்து உயிர் போகும்போது வித்து வெளியே போகுது. அப்ப வித்து இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்க்கை. வித்தினாலதான் நமக்கு வாழ்க்கையே நடக்குது. அந்த வித்து தான் நம்ம உடலை கட்டுச்சு. அந்த வித்தாகி இருக்கிற அந்த உயிர் தான் நம்ம மனமாக இயங்குகிறது, இந்த உடலை இயக்குகிறது. எல்லாமே வித்துல தான் நடக்குது. இத பத்தி தெரியல இந்த சமுதாயத்திற்கு. அப்ப அந்த வித்து எப்படி வச்சுக்கணும்? அதனாலதான் கோயிலுக்கு நீங்க மாலை போட்டா வித்தை செலவு பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கும். கவனிச்சு பாருங்க. எதற்காக? உன்னோட வித்து சக்தி குவாலிட்டியா மாறணும்னா நீ ஒரு 9 நாள், 12 நாள், 15 நாள், 48 நாள், 21 நாள் நீ விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறப்ப வித்துவை செலவு பண்ண கூடாது. அப்படி செலவு பண்ணாம இருந்தா அந்த வித்து என்ன ஆயிரும்? குவாலிட்டி ஆயிரும், குவான்டிட்டி ஆயிரும். அது என்ன அளவுக்கு உங்க உடம்புல இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்டோர் ஆயிரும். அது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கணுமோ அவ்வளவு குவாலிட்டி ஆயிரும். ஏன்னா நீங்க தான் செலவு பண்றது இல்லையே, வேஸ்ட் பண்றது இல்லையே. 48 நாள் செலவு பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க வித்து சக்தி? அபரிமிதமான ஆற்றலோடு இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு அது அழுத்தமா இருக்கணும். வித்தளவு அழுத்தமோடு தூய்மைக்கு ஒப்ப. அழுத்தம் மட்டும் பத்தாது சார். அழுத்தமா இருக்குது, பட் தூய்மையா இல்லை, கெட்டு போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா இருக்குமா? அழுத்தமா இருக்குது. நல்லதுலயும் அழுத்தமா இருக்கலாம், கெட்டதுலயும் அழுத்தமா இருக்கலாம். சரிங்களா? ஒரு மனுஷன் நல்ல குணத்திலேயே அழுத்தமா இருக்கலாம், கெட்ட குணத்திலேயே அழுத்தமா இருக்கலாம். அப்ப நம்ம நல்ல குணத்துல அழுத்தமா இருக்கணும். வித்து அளவு ஒண்ணு, குவாண்டிட்டி அதுவும் கரெக்டா இருக்கணும். குவாலிட்டி அதுதான் அழுத்தம்.
தூய்மை, இந்த ரெண்டு குவாலிட்டி. குவான்டிட்டிங்கிறது அளவு, குவாலிட்டிங்கிறது அதனுடைய தரம். அப்ப அந்த வித்து எப்படி இருக்கணும்? அழுத்தமாவும் இருக்கணும், தூய்மையாவும் இருக்கணும். இந்த மூணை நீங்க மனசுல வச்சுக்கணும். குவாலிட்டி, குவான்டிட்டியில அழுத்தம், தரம், தூய்மை. வித்தளவு அழுத்தமோடு தூய்மைக்கு ஒப்ப, இதற்கு தகுந்த மாதிரி விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை. ஒரு மனிதனுக்கு உடல் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம், உடல் கட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அது எதை பொறுத்து இருக்குதாமா? உங்களுடைய வித்து சக்தியை பொறுத்துதான் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் முறையற்ற வழிகளில் வித்து சக்தியை செலவு பண்றாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்டு, வீடியோ, மீடியா தேவையில்லாத தவறான காட்சிகளை கையிலேயே கொடுத்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டோம். அப்ப இளைஞர்கள் கண்டதை பார்க்கறதுக்கான சூழலை நம்மளே உருவாக்கி, நம்மளே செல்போன் வாங்கி கொடுத்து, நம்மளே இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து, நம்மளே காசு கொடுத்து நம்ம குழந்தைகளை கெடுத்துற அளவுக்கு இந்த சமுதாயம் வந்து போச்சு. இன்னைக்கு உங்க குழந்தைகளை நீங்க போய் சொல்லி அதை சரி பண்ண முடியாது. மாணவ மாணவியர்களும் இதை பத்தின அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. அப்ப மனிதன் என்பவன் எங்க சிக்கிக்கிறான்னா, ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த இன்பத்துல மயங்கி சிக்கிக்குவான் மனுஷன். ஒரு பூரியை சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னா பசிக்கு சாப்பிட மாட்டான். நாளைக்கு அந்த இன்ப அனுபவத்துல பூரி சாப்பிட்டா சூப்பரா இருக்குன்னு போய் சாப்பிடுவான். அங்கதான் பிரச்சனை. மற்ற விலங்குகள் அப்படி பண்ணாது. ஒரு நாய் கூட அந்த குறிப்பிட்ட காலத்துலதான் இனச்சேர்க்கை கொள்ளுது. ஆமா, அது எப்பவுமே இனச்சேர்க்கை கொள்ளாது. இனச்சேர்க்கை கொள்றப்ப அதுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். பட் அந்த சந்தோஷத்துக்கு அது அடிமையாகி டெய்லியும் போய் இனச்சேர்க்கை கொள்ளாது. ஆனா மனிதன் அப்படி அல்ல. ஒரு சந்தோஷத்தை ஒரு முறை அனுபவிச்சுட்டான்னா, அது தேவையின்பால் அனுபவிச்சாலும் சரி, தேவையில்லாம அனுபவிச்சாலும் சரி, அந்த சந்தோஷத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதனால வந்த விளைவு தான் இன்னைக்கு இருக்கிற பெரும் பிரச்சனைகள். அப்போ தவறான விஷயத்தை இன்னைக்கு நாமளே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுக்குறோம் மீன்ஸ் செல்போனையும் ரீசார்ஜையும் பண்ணி விட்டுட்டா அவனே கெட்டதெல்லாம் பார்த்துக்கிறான். நீங்க அவன் செல்போனுக்கு முன்னாடி உங்க மூஞ்சி வச்சு எப்பவுமே பார்த்துட்டா இருக்க முடியும்? அப்ப இதை நம்ம குழந்தைகளுக்கு இதை கொண்டு போய் சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை, ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை. சரிங்களா? ஒவ்வொரு மாணவனும் தனக்கான கடமையை இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாதங்காட்டி தான் அவன் வாழ்க்கை வீணா போகுது. அப்ப வித்து சக்தி முறையில்லாம வெளியேற்றுறான். வித்து சக்தி வெளியேற்றும் போது அதை உடல்ல பல பாதிப்புகளை உருவாக்குது. எப்படி வித்து உருவாகுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள போய் ரசமா மாறுது. இரைப்பையில பல ஜீரண நீர்கள் எல்லாம் சேர்ந்து ரசமா மாறி, அந்த ரசம் அப்படியே உள்ள போய் சிறுகுடல்ல போறப்ப குடல் உறிஞ்சிகள் மூலமாக சக்திகள் உறிஞ்சப்பட்டு ரத்தமா மாறுது. அந்த ரத்தத்தில் இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்து இந்த உடம்பு சதையாக மாத்துகிறது. சதையில் இருக்கிற நல்ல சக்தியெல்லாம் பிரிச்சு எடுத்து கொழுப்பா மாத்துது. கொழுப்புல இருக்கிற நல்லதெல்லாம் பிரிச்சு எடுத்து எலும்பா மாத்துது. எலும்புல இருக்கிற நல்லதெல்லாம் பிரிச்சு எடுத்து எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையா மாத்துது. மஜ்ஜையில இருக்கிற நல்லதெல்லாம் பிரிச்சு எடுத்து வித்துவா மாத்துது. இது 7 தாதுக்கள்னு சொல்லுவாங்க. என்ன தாதுக்கள்? 7 தாதுக்கள். உணவு என்னவா மாறுது? ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, வித்து சக்தியாக நம்மளோட செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூடா மாறுது. சரிங்களா? அப்ப இந்த செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூட் எங்க இருந்து வருது? மஜ்ஜையில இருந்து வருது. மஜ்ஜை எங்க இருக்கு? எலும்புக்குள்ள இருக்குது. போன் மேரோ. சரிங்களா? அப்ப உடம்புல இருக்கிற பெரிய எலும்பு கபால எலும்பு. இது பெரிய எலும்பு தானே. இதுக்குள்ள இருக்கிற பெரிய மஜ்ஜை நம்ம மூளை. அப்ப மூளையை பிழிந்து உடம்புல இருக்கிற மஜ்ஜையை பிழிந்து தான் வித்து சக்தி உங்களுக்கு உற்பத்தி ஆகுது. அப்ப வித்து சக்தியை அளவா முறையா பயன்படுத்தணும். கரெக்டு தான். இன்னொரு குழந்தை உற்பத்தி பண்றதுக்கு வித்து சக்தியை பயன்படுத்தணும். கரெக்டு தான். தேவையப்ப இன்பத்தை பெறுவதற்கு பயன்படுத்தணும். கரெக்டு தான். திருமணத்திற்கு பின்புதான் இது தேவை. திருமணத்திற்கு முன்பு அந்த வித்து சக்தியை கொண்டு, அந்த ஆற்றலை கொண்டு பிரம்மச்சரிய விரதம் கடைபிடித்து அந்த வித்து சக்தியை உங்க கல்விக்கு பயன்படுத்தணும், உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும்.
உங்க படிப்புக்கு பயன்படுத்தணும். விவேகானந்தர் சொல்றார், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற ஒரே காரணத்தினால்தான் நான் இவ்வளவு வலிமையை பெறுகிறேன்னு சொன்னேன். ஆமா, பிரம்மச்சரியம் அவ்வளவு முக்கியம். வித்து சக்தியை செலவு பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்குது? நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு பையன் ஒரு பையனோ பொண்ணையோ யாரோ கேட்கறாங்க, நீங்க வெர்ஜினா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க வெர்ஜினா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உடலுறவு இதுவரைக்கும் கொண்டதில்லையா அப்படின்னு ஸ்கூல் காலேஜுக்கு போற பிள்ளைகளை பார்த்து மைக்கில் வச்சு கேட்கறான். அவனையெல்லாம் நிக்க வச்சு சுடணும். அவன் கேட்கறது ஒண்ணும் தப்பில்லை. இன்னைக்கு சமுதாயமே அப்படித்தான் போயிட்டு இருக்குது. பயமாக இருக்கிறது அன்பர்களே. சரிதானே? திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுகிட்ட போய் நீ இதுவரைக்கும் உடலுறவு கொண்டதில்லையா அப்படின்னா அதுல ஒருத்தர் கிண்டலா சொல்றான், அப்படி யாருமே இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்கங்கிறான். என்னடா பண்பாடு, என்னடா கலாச்சாரம்? இதுதான் இந்தியர்கள் தமிழர்களுடைய பண்பாடா, கலாச்சாரமா? சரிதானே? ஒரு புறாவை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டாம் கற்பு நெறி எப்படி வச்சுக்கணும்னு? ஆடு மாடு நாய்க்கு இருக்கிற கற்பு நெறி கூட இன்னைக்கு மனுஷங்கிட்ட இல்லையே. யோசித்து பாருங்க, இந்த சமுதாயம் எப்படி வீணா போயிட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற வித்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்படி குவாலிட்டியா இருக்கும் சொல்லுங்க? இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேருக்கு டைவர்ஸ் நடக்குது? ஏன்னா வித்து குவாலிட்டியா இல்ல. ஒருத்தரை ஒருத்தர் நிறைவு பண்ணக்கூடிய அளவுல தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது இல்ல. அது ஒன்று சரியா இருந்தாலே இன்னைக்கு குடும்பத்துல பெரிய பிரச்சனை வராது. எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி பண்றதுக்கான வாய்ப்பை அந்த பாலுணர்வு கொடுத்து விடும். ஆமா, அதான் உண்மை. பட் ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க? அந்த பாலுணர்வுல திருப்தி இல்லை இருவருக்கும். அப்போ வித்து சக்தியை முறையா சரியா வச்சிருக்கல, வெட்டியா வீணா செலவு பண்றோம். அதனோட விளைவு உடல் கெட்டு போயிருது, மனம் கெட்டு போயிருது. நான் முதல்லயே சொன்னது போல உங்க வித்து சக்தி தான் உங்க உடலை கட்டியது. வித்து அம்மா அப்பாவுடைய வித்திலிருந்து வந்த உயிர் தான் நம்ம உடலை கட்டியது. அப்ப இந்த உடல் நல்லா இருக்கணும்னா வித்து நல்லா இருக்கணும். அதுல இருந்து தான் உங்க மனம் உற்பத்தி ஆகுது. உயிர்ல இருந்து தான் மனம் உற்பத்தி ஆகுது. உயிர் போயிடுச்சுன்னா மனசும் இல்லை, உடலை வேலை செய்யாது. உங்க உடம்புல இருந்து உயிர் போயிருச்சுன்னா உடல் வேலை செய்யுமா, மனம் வேலை செய்யுமா? அப்ப உடலுக்கும் மனதிற்கு மூலம் உயிர், வித்து. அப்போ ஒருத்தர் மனசு நல்லா இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் நல்ல மனசுல நிறைய பிரச்சனை, கோபம், கவலை, வெறுப்பு, டென்ஷன், மன அழுத்தம், பிரஷர். ஏன்? உங்க வித்து குவாலிட்டியா இல்ல, எனர்ஜி உங்ககிட்ட இல்ல. அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க குழந்தைகள். உண்டா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க. என்ன காரணம்? வித்து சக்தியை அவங்க சரியா பயன்படுத்துறது இல்ல. ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த தவறை பண்றாங்க இந்த சமுதாயத்தில். அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வித்தளவு அழுத்தமோடு தூய்மைக்கு ஒப்ப அதனுடைய விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை. உனக்கு உடல் ஆரோக்கியமும் நோயற்ற வாழ்வும் மன அமைதியும் எதை பொறுத்து இருக்கிறது? உன்னோட வித்து சக்தியை பொறுத்து இருக்கு. உடல் கட்டு மனதின் தன்மை. வித்தினது பெருமையினை உணரா முன்னம். இவ்வளவு உயர்வா இருக்கிற இந்த வித்து சக்தியோட பெருமையை உணராதப்ப யாருமே உணரல. இன்னைக்கு மகிழ்ச்சி காயகல்பம் அப்படின்னு ஒரு பயிற்சியில இந்த வித்து சக்தியை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சு சொல்லி கொடுக்குறாரு. நான் புதிதா போய் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நடத்தும் போது இளைஞர்கள் அவ்வளவு ஆச்சரியமா பார்க்கறான், கூட பயத்தோடையும் கேட்கறான். நாங்க இவ்வளவு நாள் அந்த வித்து சக்தி முறையில்லாம செலவு பண்ணிட்டேன், என்ன பண்றது? இனிமேலாவது அதை முறையோடு செலவு பண்ணு. திருமணத்திற்கு பின்புதான் செலவே. அதுக்கு முன்னாடி நீங்க அதை செலவு பண்ணவே கூடாது. சரிங்களா? அப்ப காயகல்ப பயிற்சி எடுத்துக்கொண்டா அந்த வித்து சக்தியை உங்க உடல் மன ஆற்றலாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி மாற்றி இப்போ 13 வயது 14 வயது பெண் குழந்தை இல்ல பசங்க மெச்சூர் ஆகுறாங்கன்னா அதுக்கப்புறம் 7 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் அந்த வித்துவை அவன் குவாலிட்டி பண்ணணும். நான் அடிக்கடி சொல்றது இல்லை. ஏன் 13 வயசுல ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அடுத்த மாதமே அவ குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி வந்துருச்சு. ஒரு பையன் 14 வயதுல மெச்சூர் ஆயிட்டான்னா
அடுத்த நாளே அவன் குழந்தை பேரை பெறுவதற்கு தகுதியாயிருவான். அவன் உயிரணு கொடுத்தீங்கன்னா குழந்தை உற்பத்தி ஆகும். ஏன் உடனே திருமணம் செய்து வைக்கவில்லை அப்படின்னா, அம்மா அப்பா கொடுத்த வித்துல நிறைய வினைகள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அப்பா ஸ்மோக் பண்றாரு, ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னா அவருடைய வித்துல இருந்து தான் நம்ம குழந்தை பிறந்திருக்கு. அப்ப அந்த குழந்தையோட உடல்ல பாதிப்பு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த குழந்தை 13 வயசுக்கு அப்புறம், அது வரைக்கும் ஒழுக்கமா தான் இருக்கும். 13 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா, அந்த 10 ஆண்டு காலம், 12 ஆண்டு காலம் அவன் அந்த வித்து சக்தியை குவாலிட்டி பண்ணணும். எந்த தவறையெல்லாம் செய்து அவங்க அப்பா அந்த வித்தை கெடுத்தாரோ, இவன் அதுக்கு பதிலா நல்லதே செய்யணும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா உழைக்கணும். சரிங்களா? அப்போ நல்ல உறக்கத்தை நல்லா கொடுக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும், ஒரு யோகா பண்ணணும், ஒரு தியானம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அந்த வித்தில் இருக்கிற பாவ விஷயங்கள், தவறுகள், ஹெரிடிட்டேரியா வந்த பிரிண்ட்ஸ், சரிங்களா, அது எல்லாம் அழிக்கப்படும். இவன் வித்து குவாலிட்டி ஆயிடும். அதாவது அவங்க அப்பா ஸ்மோக் பண்ணாரு, அவரோட வித்து குவாலிட்டி இல்லாம அந்த பையனுக்கு வந்துருச்சு. இவன் மூச்சு பயிற்சி பண்றான், உணவு நல்லா சாப்பிடுறான், உடற்பயிற்சி நல்லா பண்றான், மனசை கண்ட்ரோலா வச்சுக்கிறான். இப்ப இவர் ஒரு கெடுதலை செய்து கெடுத்தாரு வித்துவை, இவன் நல்லதை செய்து வித்துவை குவாலிட்டி பண்ணிடலாம். அப்படி குவாலிட்டி செஞ்ச வித்துவிலிருந்து ஒரு குழந்தையை நீங்க உருவாக்குனா, அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தையா இருக்கும்? கருவில் திருவுடைய தெய்வீக குழந்தையாகத்தான் இருக்கும். அப்படி குழந்தையை உருவாக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. குறிப்பா இந்த விஷயத்த உங்களுக்கு திருமணம் ஆக போற அத்தனை ஆண் பெண்ணுக்கு தயவு செஞ்சு இதை நீங்க எல்லாருக்கும் அனுப்பணும். சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா இதை பத்தி இன்னைக்கு சமுதாயத்துல விழிப்புணர்வே இல்லை. நான் அடிக்கடி சொல்றது, ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுக்கு குவாலிட்டி பாக்குறீங்க, ஒரு வெண்டைக்காய் வாங்குறதுக்கு குவாலிட்டி பாக்குறீங்க, ஒரு முருங்கைக்காய் வாங்குறதுக்கு குவாலிட்டி பாக்குறீங்க. பாக்குறோமா இல்லையா? சரிங்களா? ஒரு முடிய போய் 100 ரூபாய்க்கு வெட்டிட்டு வர்றீங்க, அதுல குவாலிட்டியா வெட்டுறானான்னு பாக்குறீங்க. ஆனால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு குவாலிட்டி பாக்குறீங்களா? இல்லையே. ஹம்? யோசித்து பாருங்க. அப்ப அந்த குழந்தை பேரு எவ்வளவு முக்கியம். அதுதான் உங்க வாழ்க்கையாவே மாறப்போகுது. அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுதான் உங்க வாழ்க்கை. சரிங்களா? இப்போ அந்த குழந்தை எப்படி நீங்க உருவாக்கணும்? அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு, கலாச்சாரம். எதுக்கு கல்யாணம்? இந்த செக்ஸ ப்ராப்பரா வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் கல்யாணமே. ஏன்னா அந்த பாலுணர்வுல இருந்த ஒரு அடுத்த சந்ததி உருவாகுது. அப்ப இதுல ஒரு பண்பாடு கலாச்சாரம் இல்லாம உருவாச்சுன்னா அந்த சமுதாயம் வீணா போயிடும், கெட்டு போயிடும். சரிங்களா? அப்ப திருமணமே எதற்கு? பாலுணர்வை ஒருவர் ஒருவர் சரியாக முறையாக பரிமாறிக்கொள்வதற்கு தான் திருமணமே. அதுக்குத்தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் ஏன் வைக்கிறாங்க? அதுக்கு ஏன் நல்ல நேரம் குறிச்சு கொடுக்குறாங்க? தாலி கட்டுறதுக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுக்குறாங்க. கணவன் மனைவி இணைவதற்கு தாம்பத்தியத்துக்கு நேரம் குறிச்சு கொடுக்குறாங்கல்ல, சாந்தி முகூர்த்தம்னு. அப்ப அந்த ஒரு நல்ல நேரத்தில அந்த உயிரணு போய் அம்மாவோட கருமுட்டையில இணைஞ்சுது அப்படின்னா அந்த கரு தெய்வீக கருவா இருக்கும். கோள்கள் எல்லாம் அந்த கருவுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படியே நாம் இன்னைக்கு குழந்தையை உருவாக்குறோம். ம்? எங்கெங்கேயோ ஹனிமூன்ங்கிறாங்க, இது எங்கேயோ போய் சுத்துறாங்க, கண்ட இடத்துல போய் குழந்தை உருவாகுது. அந்த இடத்தோட வைப்ரேஷன் என்ன, அந்த சூழலோட வைப்ரேஷன் என்ன, அவன் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க என்ன மனோநிலையில அந்த பாலுணர்வுல ஈடுபடுறீங்களோ அதுதானே குழந்தைக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப ஒரு தெய்வீகமான அமைதியான ஒரு தன்மையோட அந்த மனிதன் அதில் ஈடுபடணும். இதெல்லாம் சித்தர்கள், ஞானிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தையா இருக்கும். சரிங்களா? இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப அந்த வித்தினுடைய பெருமையை உணரா முன்னம் வீணாக வீணாக அளவு முறை, வீணாக வீணா வேஸ்ட் பண்றான். வீணாக அளவு. அளவுனா என்ன? நான் சொன்னேன்ல, உங்க வித்து இந்த அளவு இருக்கணும். சரிங்க. முறைனா என்ன?
இந்த வித்து சக்தி ஒரு கழிவு தான். உங்க உடம்புல யூரின் எப்படி ஒரு கழிவோ, மோஷன் எப்படி கருகளோ, அப்படி வித்தும் ஒரு கழிவு தான். பட் அந்த கழிவை வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. உங்க உடம்புல இருந்து யூரின் இவ்வளவுதான் போகணும்னு இருக்கு. போயிட்டே இருந்ததுன்னா யூரின் செத்து போயிரும். மோஷன் இவ்வளவுதான் போகணும்னு இருக்கு. போயிட்டே இருந்ததுன்னா உயிர் போயிருமா இல்லையா? அப்படி வித்தும் ஒரு கழிவு தான். அது அளவோடு முறையோடு வெளியேற்றணும். அதான் திருமணத்திற்கு அப்புறம் அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில தான் அது வெளியேற்றணும். இந்த காலங்கள்ல தான் அது வெளியேற்றணும். அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள் வித்து சக்தியை வெளியேற்றக்கூடாது. மென்சஸ் டைம்ல பெண்கள் இருக்கிறப்ப பாலுணர்வுல ஈடுபடக்கூடாது. ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சுட்டா குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாலுணர்வுல ஈடுபடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு உறுப்பு உருவாகும். சரிங்களா? அந்த உறுப்பு உருவாகும் போது நீங்க பாலுறவுல ஈடுபட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அந்த உறுப்பு பாதிச்சிடும். அதான் குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்பு. அதே போல குழந்தை பேர் உருவானதுக்கு அப்புறம் நிறைய டிவி பார்க்க கூடாது, செல்போன் பார்க்க கூடாது, கெட்ட விஷயத்தை அந்த குழந்தைய அந்த அம்மா கேட்க கூடாது. ஏன்? நீங்க பார்க்கறது கேட்கறதெல்லாம் உங்க குழந்தைக்குள்ள போய் பதிவாயிரும். நல்லதும் சரி கெட்டதும் சரி. அப்ப அந்த காலத்துல அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அவங்க அந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு சந்தோஷமா வச்சு ஒரு வளகாப்பு வச்சு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து அதை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அப்ப அந்த பிறக்கிற குழந்தை தெய்வீகமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சண்டை, வீட்டுக்காரர் கூட சண்டை, குடும்பத்துல சண்டையா இருந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி பிறக்கும்? இதை பத்தின அறிவு இருக்கா? இல்ல. அப்ப வீணாக அளவு முறை மாறி மீறி புத்தி சக்தி செலவு பண்றது வீணா செலவு பண்றோம். ஒரு அளவு இல்ல, ஒரு முறை இல்ல. இன்னைக்கு முறையற்ற பால் கவர்ச்சி தலைவிரிச்சு ஆடுதா இல்லையா? பேப்பர் எடுத்து படிங்க. அவன் இவன் கூட ஓடிட்டா, இவன் அவன் கூட ஓடிட்டா. சரிதானுங்க? இப்படிதானே இருக்குது. கள்ளக்காதல், கற்பழிப்பு, வெட்டி கொன்னான், குத்தி கொன்னான். என்ன சமுதாயம் இது? அஹ்? கற்பு நெறி செதஞ்சு போயிட்டு இருக்குது இப்போ. அது மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு இதே இல்ல. ஃபாரின் மாதிரி ஆயிட்டு இருக்குது நம்ம கலாச்சாரம். ஃபாரின்காரன் எல்லாம் நம்மளை பார்த்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறான். இவன் அங்க பார்த்து கெட்டு சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கான். லிவிங் டுகெதருங்கிறான். சரிதானுங்களா? இதுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா பயமா இருக்குது. கண்டதெல்லாம் வீடியோல பாக்குறான். அதெல்லாம் உள்ள போய் பதிவாகி ரெக்கார்ட் ஆயிரும். உங்க வித்தின் மூலமா உயிரின் மூலமா உங்க குழந்தைக்கு போகாது. நீங்க பாக்குறது, கேட்கறது, சொல்றது, செய்யறது எல்லாம் உங்க வித்துல பதிவாகி உங்க குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு போகும். அப்ப அவன் எப்படி இருப்பான்? அந்த குழந்தை காமத்தினுடைய வெறியனா தான் இருப்பான். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம குழந்தையை நாமளே கெடுத்து சின்ன பின்னம் பண்ணிடக்கூடாது. அப்ப இது போன்ற விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு தெளிவு கொடுக்கணும். பெரியவங்களுக்கு இது போன்ற விஷயத்தை தெளிவுல கொடுக்கணும். இதனோட விளக்கம் தான் காயகல்ப பயிற்சி. அப்ப வீணாக அளவு முறை அது வெளியேற்றணும் தான், இல்லைன்னு சொல்லல. அளவோட முறையோட அதுக்கு ஒரு அளவு இருக்கு, ஒரு முறை இருக்கு. மாதம் இருமுறை என்று சித்தர்கள் சொல்றாங்க. சரிங்களா? ஒரு முறை ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல 5 கோடி உயிரணு உற்பத்தி ஆகுமாம். ஒரு முறை வித்து சக்தி செலவு பண்ணீங்கன்னா 60 கோடி உயிரணு செலவாகுமாம். ஒரு நாளைக்கு நீங்க 500 ரூபாய் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு செலவு வரும்போது 60,000 செலவாகுதுன்னா அப்ப நீங்க 12 நாள் சம்பாதிச்சு செலவு பண்ணா கரெக்ட். 12க்கு 15 நாளா வச்சுக்கோங்கிறாங்க சித்தர்கள். சரிதானே? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அந்த 90 நாள் விட்டுருங்க. அதை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டாம். அது எப்பவும் போல இருந்துட்டு போறாங்க. சரிங்களா? என்னதான் இருந்தாலும் ஒரு புதிய விஷயத்தை பழகும் போது ஆசை இருக்கும். அது ரொம்ப பழகிருச்சுன்னா அதுவே போர் அடிச்சிடும். அப்புறம் அளவு முறை தானா வந்துடும். இந்த ரஜினி ஒரு படத்துல சுருட்டு குடிக்கணும்னு ஆசைப்படுவாருன்னு அருணாச்சலம்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா ஒரு ரூம் ஃபுல்லா சுருட்டை வாங்கி நீ போய் குடுறான்னு சொல்லிட்டாராம். இந்த நைட்டு ஃபுல்லா குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு வெளியே வர்றப்ப அடுத்த நாள் காலையில தான் வெளியே வந்தாராம். வெளியே வர்றப்ப அந்த சுருட்டோட நாத்தம் பிடிக்காம விட்டுட்டாராம். பழக பழக பாலும் புளிக்கும். பாலுணர்வு அப்படித்தான். சரிதானே? காணாத கண்டது மாதிரி இருக்கிறப்ப பெரிய இன்பமா இருக்கும் அது.
அதுவே திரும்ப திரும்ப பண்ணிட்டீங்கன்னா இதுல இவ்வளவுதான் போர் அடிச்சும். அப்ப அந்த 90 நாளுக்கு அப்புறம் 15 நாளுக்கு ஒரு முறை வித்து சக்தியை செலவு பண்ணணுங்கிறது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் கொடுத்த விதி. ஏன்? அப்போ 60 கோடி உயிரணு 12 நாள் உற்பத்தி ஆகும். 15 நாளுக்கு ஒரு முறை செலவு பண்ணா நீங்க சம்பாதிச்சதே செலவு பண்ற மாதிரி. இல்ல அடிக்கடி அடிக்கடி முறையற்ற வழியில ஒருவனுக்கு ஒருத்தி பண்பாடு கலாச்சாரம் இல்லாம, ஏங்க ஒருத்தரோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை மாத்தி இன்னொருத்தரோட உடம்புல மாற்றி கொடுத்தாலே உயிர் போயிருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நிறைய. அப்ப கண்ட வித்துவை எல்லாம் எடுத்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பயன்படுத்தினாங்கன்னா அவங்க உடம்புல எத்தனை நோய்கள் வரும். வித்து மிக பவர்ஃபுல்லானது. அதான் பால்வினை நோய்களாக வருது. அதை குணப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஆற்றல் மிக்க நோயா மாறிப்போகுது. அப்ப இதுல இருந்து எல்லாம் நம்ம சமுதாயத்தை விழிப்புணர்வு அடைய செய்யணும். இளைஞர்களை காப்பாற்றணும். மாணவர்களுக்கு இதை போதிக்கணும். சரிங்களா? அப்ப வீணாக அளவு முறை மாறி மீறி வித்ததனை செலவழிப்போர் உயிர் நட்டமாம். என்ன நட்டமாயிருமாமா? உயிர் நட்டமாகிவிடும். ஏன்னா வித்துலதான உயிர் இருக்குது. அப்ப வித்த செலவு பண்ணீங்கன்னா உயிர் செலவாகும். விளைவாக, சரி உயிர் தானே செலவாகுது, பரவாயில்ல, செலவானா பரவாயில்லையா? விளைவாக நோய்கள் பல உருவெடுக்கும். என்னங்க? நோய்கள் பல உருவெடுக்கும். 1 2 இல்ல, பல நோய் வரும். என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. கண்ணு பிரச்சனையுமா, லிவர் பிரச்சனையுமா, மண்ணீரல் பிரச்சனையுமா, கிட்னி போயிருச்சுமா, ஹார்ட் ப்ராப்ளமா, லங்ஸ் ப்ராப்ளமா, மூட்டு வலி வரும், தலை வலி வரும், கண்ணு தெரியாதுமா, பல நோய்கள் வரும். ஏன்? ஏன்னா உங்க உங்க உடம்ப காப்பாத்திட்டு இருக்கிறது உயிராற்றல். அப்ப உயிராற்றல் நீங்க வெட்டியா செலவு பண்ணிட்டே இருந்தா பல நோய்கள் வரும். விளைவாக நோய்கள் பல உருவெடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? வித்து, அதுல இருந்து உருவாகிற உயிர், அதுல இருந்து உருவாகிற காந்த சக்தி, அதுதான் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது காத்து கொண்டிருக்கிற உடல். இந்த 5ஐயும், வித்து, உயிர், காந்தம், மனம், உடல், இந்த 5ஐயும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். எப்படிங்க? அவேர்னஸா வித்துவ பயன்படுத்தணும். விளைவறிந்த இன்ன செயல் செஞ்சா என்ன விளைவு வரும் என்று பார்த்து இந்த வித்து சக்திய, உயிர் சக்திய, காந்த சக்திய, மனச, உடலை நீங்க பயன்படுத்தணும். அப்பதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விதி. இப்ப வித்து முக்கியம், அதுல இருந்து வர உயிர் முக்கியம். ஏன் பாலுணர்வு இன்பம் ரொம்ப பெரிய இன்பமா இருக்குதுன்னா, இந்த புலன்கள்ல காந்தத்தை செலவு பண்றோம். கண்ணுல பாக்குறப்ப காந்தத்தை செலவு பண்றோம், காதுல கேட்கிறப்ப காந்தத்தை செலவு பண்றோம், பேசுறப்ப காந்தத்தை செலவு பண்றோம். சரிங்களா? ஆனா பாலுணர்வுல அந்த உயிர்ல இருந்து வந்த காந்தத்தை செலவு பண்ணல, உயிரையே செலவு பண்றோம். புரியுதா உங்களுக்கு? வித்திலிருந்து உயிர் வந்தது, உயிரிலிருந்து காந்தம் வந்தது. இந்த புலன் இன்பம் என்பது சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குன்னா காந்தத்தை செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் ஏன் பாலுணர்வுல அவ்வளவு இன்பம்னா அதுல உங்களோட உயிரையே நீங்க செலவு பண்றீங்க. அதனாலதான் அவ்வளவு இன்பம். அதனால நீங்க 1/2 மணி நேரம் சாப்பிடலாம், 1 மணி நேரம் டிவி பார்க்கலாம், 1 மணி நேரம் பாலுணர்வுல ஈடுபட முடியுமா? முடியாது. வித்து சக்தி செலவானாலே உடம்பு டயர்ட் ஆயிடும். ஏன்னா அது அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு பொட்டன்ஷியல். 48 வேளை உணவில் இருக்கிற சக்தி ஒரு முறை செலவு பண்ற வித்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 48 வேளை உணவு. சரிதானுங்களா? கிட்டத்தட்ட 15 நாள் 16 நாள் நீங்க சாப்பிடுற உணவு, நீங்க ஒரு முறை செலவு பண்ற வித்துல அந்த ஆற்றல் இருக்குதுன்னா, அப்ப நீங்க ஒரு முறை வித்தை செலவு பண்றதும் சரி, 16 நாள் நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய சக்தியை செலவு பண்றதும் சரி. அது தேவைக்கு பண்ணணும். இன்னொரு குழந்தை உற்பத்தி பண்றதுக்கு வித்து தான் வேணும், அது இல்லாம பண்ண முடியாது. அப்ப தேவைக்கு பண்ணணும், தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப அது நம்மளோட உயிராற்றலா மாற்றிக்கொள்ளக்கூடிய பயிற்சி தான் காயகல்பம். அந்த பயிற்சியை கத்துக்கிட்டா இந்த வித்துல இருக்கிற எனர்ஜிய பிரிச்சு நம்ம உயிராற்றலா, உடல் ஆற்றலா மாற்றிக்கொள்ள முடியும். அது எல்லா நோய்களையும் குணப்படுத்தும், மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரிப்படுத்தும். அதனால இந்த வித்தினுடைய பெருமையை உணர்ந்து நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி
இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்புங்க. குறிப்பா மாணவர்களுக்கு அனுப்புங்க, மாணவிகளுக்கு அனுப்புங்க, இளைஞர்களுக்கு அனுப்புங்க. திருமணம் செய்யற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை கேட்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. சரிங்களா? இது மகரிஷி அவர்களுடைய கனவு. உலக மக்களுக்கு இந்த செய்தி போகணும், குழந்தை பிறக்கிற தெய்வீகமா இருக்கணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. சரிங்களா? அதை நம்ம சிறப்பா செய்வோம் என்று கூறி, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பெயர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் கட் பண்ணி சொல்லிடுறேன்.